ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய கேப்டனுக்கு கங்க்ராச்சுலேஷன். பத்மபூஷன் அவார்டு கிடைச்சதில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அந்த அவார்டு கிடைக்குதுன்னு எனக்கு டிவியில் வந்த உடனே அன்னைக்கே என்னோடய கனவில் வந்தது. போய் மேம் வாங்கணும் எப்படின்னு என் மனசில் அந்த கனவில் வந்த மாதிரி உடனே நான் ஃபோன் பண்ணேன் மேம்க்கு. பிரேமலதா மேம், நீங்கள் தான் போய் அவார்டு வாங்கணும் மேம், ஏன்னா எனக்கு ஏதோ கனவில் வந்தது மேம் அப்படின்னு. கண்டிப்பாக மாஸ்டர். இப்போ நிறைய பேர் வந்து சொன்னால் கூட கலா மாஸ்டர் தானே சொல்கிறாங்க, யாருன்னா போய் அப்படி இல்லாமல் அந்த ஒரு வார்த்தைக்காக போய் பார்க்கும்போதும் அதாவது நான் வந்து கண் கலங்கிட்டேன். டிவியில் பார்க்கும்போதும் அவங்க நின்று அப்படி பார்த்து அந்த அவார்டு வாங்கும்போது மேலே பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணு கலங்கிட்டேன். கேப்டன் இருக்கும்போது கிடச்சிருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் கேப்டனுக்கு வந்து எந்த ஆசையும் கிடையாது. கேப்டன் சாருக்கு வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு அந்த ஆசை தவிர அவார்டு வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் அவரை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பார்க்கவே முடியாது. எல்லாமே நேச்சுரலாக பண்ணக்கூடியவர் தவிர ஒரு ஃபைட் எடுங்க டூப் போட மாட்டார். ஒரு சாங் எடுங்க, மாஸ்டர் வந்தோடனே ஒரு டைலாக் சொல்லுவார், மாஸ்டர் என் உடம்புக்கு என்ன வருதோ அந்த டான்ஸ் மூமெண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக சார். அவள் ஆடும்போது ஒரு மேன்லியாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மேன்லியாக இருக்கும். நிறைய பாடல்கள். அவர் ஷூட்டிங் அப்படின்னாலே நான் ரொம்ப சந்தோஷமாக போவேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போவேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா எங்களை கவனிக்கிறது வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கேரவனில் போய் உட்கார மாட்டார். அங்கே ஒரு ஸ்டூல், சேர் கூட இப்படி சாஞ்சி உட்கார மாட்டார், ஸ்டூலில் தான் உட்காருவார். கேமராக்கு பின்னாடி தான் இருப்பார். தனக்கு ஷார்ட் இல்லாட்டியும் கூட மற்றவங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க, டான்சர்ஸ்க்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டான்சர்ஸ் கரெக்டாக காஃபி போச்சா, தண்ணி போச்சா, இந்த வெயிலில் ஆடுறாங்களே அவங்களுக்கு லெமன் ஜூஸ் போச்சா, இப்படி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர் தான் நான் சொல்லுவேன். நான் அவர் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னா நான் பிஃபோர் டேவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயோ கேப்டன்ட்டு போகிறேன் அப்படின்னு அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஷூட்டிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, சிரிச்சுக்கிட்டே இருப்போம். மறக்க முடியாது தவசி ஷூட்டிங். தவசி ஷூட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி சைடு இங்கே எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மூணாறில் எடுத்தோம். மூணார் எடுக்கும் போதும் பயங்கர மழை. சௌந்தர்யா வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சாங்கு வந்து ஒரே நாள் 2 நாள் எடுக்க வேண்டியது ஏன் லேட் ஆச்சுன்னா சௌந்தர்யாவுடைய டேட் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ கூட நாங்களாம் சொல்லுவோம் ஐயோ அப்போ கூட அவர் பொறுமையாக சொல்லுவார், இல்லை மாஸ்டர் இப்போ தான் அவங்க பீக் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். அவ்வளோ ஒரு இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்போ வராங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ அவர் அந்த கேர்ள் வரத்துக்கு முன்னாடி, சௌந்தர்யா வரத்துக்கு முன்னாடி சாருடைய ஷாட்டெல்லாம் எடுப்போம். அப்போ பயங்கர மழை, கொடை இருக்கும், கொடைக்குள்ளே நிற்க சொல்லுவார், டேய் ராஜு போய் மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவார். பயங்கர சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஷூட்டிங்லாம் என் கண்ணு முன்னாடி அப்படியே நிற்குது. எப்போ மூணார் போனாலும் எனக்கு கேப்டனோட ஷூட்டிங் ஞாபகம் இருக்கும். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோட்ஸ் கலர் போட்டிருப்பார். அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி சாங்க்கு இப்படி தான் கோட் சூட் போடணும் அப்படின்னு. அந்த சாங் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, மறக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எப்படி ஒரு வேவோ அந்த ஷார்ட்டும் நீங்கள் அந்த வேவில் இருந்துக்கிட்டே இருக்கும், ட்ராக்லேயே இருக்கும் அந்த ஷார்ட்டு. அதுக்கப்புறம் எங்கும் இமயமலை நிறைய சாங் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் ரம்பாவும் விஜயகாந்த் சாருடைய ஒரு சாங் எடுத்தேன், பியூட்டிஃபுல் சாங். அது மாதிரி ஒரு செட்டில் ஒரு சாங் எடுத்தோம். அதோடு எனக்கு வந்து பாண்டு பயங்கரம். கேப்டனுக்கும் எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் நான் சொல்லுவேன். எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட நான் எல்லா விஷயமும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட நான் பேசுவேன். என்னோடய பையன் பிறந்தப்போ அவர் தான் வந்து பேர் வச்சார். ஸோ எனக்கு நல்லதுக்கு கெடுதலுக்கு எல்லாமே அந்த ஆண்டவர் இருப்பார் சொன்னால் அது கேப்டன் தான். எனக்கு மேரேஜ் வந்து செகண்ட் டேனா பிஃபோர் டே வந்து பழனியில் சாங் எடுத்துகிட்டு இருந்தோம். பழனியில் சாங் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு வந்து ஒரு தட்டில் பழமெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி எனக்கு அமிச்சார். நல்லா இருக்கணும் லைஃப், ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க ஃபேமிலிக்காக அப்படின்னு. ஸோ அந்த ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அதுமாதிரி எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது அப்படின்னா அந்த பாட்டு எடுக்கும் போதும், பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கேப்டனோடைய பர்த்டே இருந்தது. வீட்டில் போய் நான் வந்து மாலெல்லாம் போட்டு இருக்கும்போது அங்கேருந்தான் எனக்கு வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோன் வருது, இது மாதிரி சந்திரமுகி சாங் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ எனக்கு அது ஒரு ராசி. அவர் கை தொட்ட இடம் எல்லாமே வந்து தங்கம் தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி குழுமணாலிக்கு போயிருந்தோம். குழுமணாலி போயிட்டு வரும்போது தான் நான் ஃபேமிலியே பார்த்தேன். பிரேமலதா மேமையும் அவங்களே பார்த்தேன். பிரேமலதா மேம் வந்து அவர் வந்து எப்பயுமே தன் மனைவி மேலே உயிரே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஐயையோ! அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா? சிவன் பாதி, பார்வதி பாதி அந்த உருவம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் கேப்டனும், பிரேமலதா மேமும். அவங்க கிட்ட நான் ஒரு இன்டர்வியூ ரீசென்ட்டா எடுக்கும்போதும், அப்பா! தன்னுடைய வாழ்க்கையே தன் கணவருக்காக அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது, சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த காலத்து பெண்கள்லாம் கிடையவே கிடையாது. அவங்க கிட்ட நான் நெறைய அந்த இன்டர்வியூல நான் கத்துக்கிட்டேன். எப்படி இருக்கணும், பசங்களை எப்படி வ வளர்க்கணும் அப்படின்னு. நம்ம 2 பசங்களும் ஐய்யய்யய்யோ! எனக்கு பிரபாகர் கண்டிப்பா எம்பி ஆயிடுவாரு. என்னோட கான்ஃபிடென்ட் இருக்கு. 100% எம்பி ஆயிடுவாரு. அப்புறம் சின்ன பையன் கண்டிப்பா கேப்டன் மேலேருந்து பார்க்குறனால ஒரு பெரிய ஹீரோவா ஆயிடுவாரு. அது வந்து ஆடியன்ஸ் வச்சிருக்கிற ஒரு அன்பு, பாசத்துல கண்டிப்பா எப்பயுமே தோல்வி வந்தாலும் வெற்றி பின்னாடி இருக்குன்னு சொல்ற மாரி அவங்களுக்கு வெற்றி தான். கேப்டன் வந்து ஆ, இருந்தும் ஆண்டவர் மாரி வந்து காப்பாத்துவாரு. ஆனா, அவர் மறைந்தத நான் வந்து ஸ்ரீலங்கால இருந்தேன். ஆட் ஷூட்ல நானும் ரம்பா தான் இருந்தோம். கேட்ட உடனே எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கிடு கிடு கிடுன்னு போனேன். ஒரு இடத்துல போயிட்டு டக்குன்னு என்னோட ஃபோன் எடுத்து தான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா, எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா, போய் பார்க்க முடியலையே கேப்டன. ரம்பாவும் ஒரு சைடில் அப்படியே கண்ணு கலங்கி 2 பேரும் சேர்ந்து அந்த சாங்கை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஒர்க்கே பண்ண முடியல எனக்கு. அப்படி இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்குன்னு நான் பார்த்த எனக்கு அறிவு தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து எம்ஜிஆர் சாருடைய இறந்த க்ரௌடை நான் பார்த்துருக்கேன். எல்லா க்ரௌடையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கேப்டனுடைய க்ரௌடு வந்து இது மாதிரி நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. எனக்கு தெரியல. அதாவது நடுவில் உடம்பு சரியாமல் இருந்தால் கூட இத்தனை கூட்டம். நான் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பிரிட்ஜு ஃபுல் பிளாக். ஏன்னா அவர் சம்பாதிச்சது மக்களுடைய அன்பும் பாசத்தை சம்பாதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் கடவுள் வந்து நேரில் பார்த்தது கிடையாது மனித ரூபத்தில்னு. ஆனால் நாங்கள் வந்து கேப்டனை வந்து கருடன் ரூபத்தில் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் எனக்கு வந்து புல்லரிக்க சொன்னான். அது மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் கேப்டனை பற்றி. பட் கேப்டனை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். 2 நாள் முன்னாடி கூட பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது கேப்டனுடைய சாங் நான் பண்ண சாங் வரும்போது அப்படியே கண்ணு கலங்கிட்டேன் நான். என்ன ஒரு நல்ல மனிதர், இன்னும் இருந்திருக்கலாமே அப்படின்னு இருக்கு. ஏன்னா நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல மக்கள், அதுவும் இப்போ வளர்க்குற பசங்கள்லாம் எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி 2 பசங்களும் தன்னோட அப்பாக்காக அப்பா எப்படி. அதோட எனக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது பிரபாகர் வந்து என்கிட்ட வந்து அப்பா வந்து எப்பயுமே ஆடி காமிப்பார் மாஸ்டர் சொல்லிட்டு தந்தன தந்தன தை மாதம் சொல்லிட்டு ஆடி அழுதா இருப்பாருங்க. மறக்கவே முடியாது என்னால். பட் கேப்டன் அவார்டு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது சாதாரண அவார்டு கிடையாது. பத்மபூஷன் அவார்டு வந்து கிடையாது, ரொம்ப சாதாரண விஷயம் அவார்டு கிடையாது. அந்த அவார்டு கிடைச்சதில் கண்டிப்பாக எத்தனையோ மக்கள்கள் சந்தோஷப்படுறதில் நானும் ஒருத்தியாக இருக்கேன். அது என்னுடைய கேப்டனுக்கு கிடைச்சதில். அதுவும் பிரேமலதா மேம் போய் வாங்கினதில் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அங்கே வந்து தன்னோட மகன் வந்து பார்த்து கண்ணு கலங்கி நின்னது நான் பார்த்தேன். நான் அவங்க ஃபேமிலிக்கு மேம் நான் எப்பயுமே இருப்பேன், எந்த டைமும் நான் கூப்பிடுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா வாழ்க்கையில் என்னென்ன சம்பாதிச்சலாம், மனுஷனை சம்பாதிக்க முடியாது, நல்லவர்களை சம்பாதிக்க முடியாது. நான் என்னுடைய காலத்தில் நான் ஒரு எம்ஜிஆரோட நான் ஒர்க் பண்ணது கிடையாது, எம்ஜிஆர் சாரோட. ஆனால் நான் கேப்டனோட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது என்னை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். மிஸ் யூ கேப்டன் சார். நான் இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன், நான் அழுதுருவேன். பட் வேண்டாம், நான் அழுது அப்புறம் ஜனங்களும் அதை நினச்சி அழக்கூடாதுன்னு. பட் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவருடைய குரல், அவருடைய நடை, அதே மாதிரி நடிகர் சங்கம் ஷோவை பற்றி நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். அந்த ஷோ வந்து கலா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு என்னை ஒரு வாட்டி கூப்பிட்டாரு ஆஃபீஸ்க்கு. நடிகர் சங்கத்துக்கு போனேன். எனக்கு தெரியாது மாஸ்டர், 20 நாளில் 40 சாங் கம்போஸ் பண்ணணும். 40, மலேசியாவில் 20 சாங், சிங்கப்பூர் 20. எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. போனால் யார் யாருன்னு சொல்லுவார், அந்த ஸ்பாட்லேயே ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி அவர் பேசிவிட்டு அப்புறம் என்கிட்ட கொடுப்பாரு, என்ன சாங் பண்ண போகிறோன்னு. அத்தனை ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி ஷோ இனிமேல் நினைச்சாலும் நடக்க முடியாது. அது கேப்டனால் மட்டும்தான் முடியும். அண்ட் அங்கே வந்து அவ்வளோ ஒற்றுமையாக கொண்டு போனார். ஆர்டிஸ்ட்டுக்கு ஒருத்தருக்கு கூட ஒரு ஈகோ இல்லை, ஃபைட்டு கிடையாது. யார் ரஜினி சார்லேருந்து சிம்பு வரைக்கும் வந்திருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி போய் ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நெப்போலியன் சார், சரத் சார், இவங்க எல்லாருமே எங்களுக்கு அவ்வளோ ஒரு ராதா ரவி சார் எல்லாருமே அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த நடிகர் சங்கம் ஷோ வந்து இது மாதிரி இனிமேல் நடக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஒற்றுமை
அதுக்குடைய கேப்டன் யாரும் இல்லை தான் நான் சொல்லுவேன். மிஸ் யூ கேப்டன் சார், விஜய் சார், ஐ லவ் யூ அப்படி தான் நான் சொல்ல முடியும். வேற இல்லை. பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவார்டு கிடைச்சதில்ல. ஐ எம் ஹாப்பியஸ்ட் பர்சன் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பேரோட அவர் க்ளோஸாக இருந்திருக்கலாம். ஆனால் கலாம் மேலே தனி அன்பும் பாசம் உள்ள என்னோட கேப்டனுக்கு வணக்கம்.